From the 29th of July to the 3rd of August 2024, the Supreme Court is organizing a special Lok Adalat. This is part of a series of activities which the Supreme Court is observing to commemorate the 75th year since the establishment of the Supreme Court. Most significantly, we are all as judges, as people dedicated to the institution of justice, concerned about the large backlog of cases. The Lok Adalat represents a very informal, technology-based solution to resolve cases involving our citizens to their satisfaction in a purely voluntary, consensual mode. Therefore, on behalf of all my colleagues and the staff of the Supreme Court, I would appeal to all citizens who have cases before the Supreme Court, all lawyers, advocates on record, to take the advantage and benefit of this opportunity in an attempt to resolve their cases speedily in a manner which is acceptable to every contesting party. வணக்கம். நீதிமன்ற செய்திகள். மதுரை உயர்நீதிமன்றத்தின் 20வது ஆண்டு நிறைவு விழா தமுக்கம் மைதான அரங்கில் கடந்த 20/7/2024 அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு D.Y. சந்திரசூட் அவர்கள் தலைமை வகித்து மதுரை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும் 20வது ஆண்டு நிறைவு விழாவுக்கான வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திறந்து வைத்து பின்னர் பேசுகையில், கடந்த முறை மதுரைக்கு நான் வந்திருப்பதை இப்போதும் நினைவுபடுத்துகிறேன். அப்போது ஔவையாரின் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்ற வரிகள் அடங்கிய ஆத்திச்சூடி பாடல் என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த 3 வரிகளும் நல்ல செயல்களை செய்ய ஆசைப்பட வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும், மேலும் உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. இந்த வரிகள் நீதிக்கான வேட்கையின் அடையாளமாக இருக்கின்றன. முதலாவது வரி நீதியின் உணர்வை தருகிறது. இரண்டாவதாக கோபத்தை கட்டுப்படுத்த சொல்வது, அதாவது நீதி வழங்கும் போது உணர்ச்சியை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவதாக பிறருக்கு உதவுங்கள் என்பது இரக்க குணத்தை போதிக்கிறது. இரக்கம் இல்லாமல் எங்கள் பணியை செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய தத்துவங்களை எளிமையாக கூறி சென்றிருக்கிறார் தமிழ் புலவர் ஔவையார். இதுபோல நாலடியார் பாடல்களும் எண்ணற்ற கருத்துக்களை கொண்டிருக்கின்றன. நீதித்துறை என்று வரும்போது தென் மாவட்ட மக்கள் நீதிமன்றங்களை அணுகுவதில் 2 பெரிய தடைகளை எதிர்கொண்டனர். ஒன்று மொழிபெயர்ச்சினை, மற்றொன்று தூரம். ஆனால் இந்த தடைகளை மதுரை உயர்நீதிமன்றம் தகர்த்துவிட்டது. இதுவரை உச்சநீதிமன்றத்தின் 2000 தீர்ப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. பிராந்திய மொழியில் தீர்ப்புகள் வரும்போது உச்சநீதிமன்றம் நீதிபதிகளாகிய நாங்கள் சாமானிய மக்களிடம் நேரடியாக சென்று சேர்கிறோம். மதுரையில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே முதல் பெண் வழக்கறிஞராக கண்ணகி செயல்பட்டு நீதிக்காக உயர்நீத்த சிலப்பதிகார வரலாறு பெருமைக்குரியது. இவ்வாறு அவர் பேசினார். உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு M.M. சுந்தரேஷ் அவர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு என்ற பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நீதித்துறை சார்ந்த 100 சேவை மையங்களும் திறக்கப்பட்டன. இவ்விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு நீதியரசர் திரு B.R. கவாய், மாண்புமிகு நீதியரசர் திரு சூரியகாந்த், மாண்புமிகு நீதியரசர் திரு K.V. விஸ்வநாதன், மாண்புமிகு நீதியரசர் திரு R. மகாதேவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு D. கிருஷ்ணகுமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் மதுரை உயர்நீதிமன்ற நிர்வாக நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு A.R.L. சுந்தரேசன், அட்வொகேட் ஜெனரல் திரு P.S. ராமன், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வழக்காடிகள் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை மக்கள் நீதிமன்றத்தில் முடித்துக்கொள்ள ஏதுவாக சிறப்பு மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 29/7/2024 முதல்
3/8/2024 வரையிலான வாரத்தில் நடைபெற உள்ளதால் வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாநில மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலோ வட்ட சட்டப்பணிகள் குழுவையோ அல்லது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண்ணிலோ 04425342441 25343363 மற்றும் 1510 இலவச அழைப்பு எண்ணிலோ TNSLSA ASPL லோக் அதாலத் LOKADALAT@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். மேலும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுக்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழுக்கள் சார்பில் சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தில் சமரச தீர்வுக்கான அடையாளம் காணப்பட்ட வழக்குகளில் இரு தரப்பினருக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டு அதில் சமரச தீர்வு காண வேண்டி 242 முன் அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் பல்வேறு வழக்குகளுக்கு முன் சமரச தீர்வுகளும் காணப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தால் என்னவாகும் என்பதற்கு உதாரணமாக சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் திரு என் சதீஷ்குமார் அவர்கள் நீதி பேராணை மனு மீது தானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்ட நீதிமன்ற அவமதிப்பு மனுவின் மீதான உத்தரவானது உதாரணமாக அமைந்துள்ளது. தனிநபர் ஒருவர் 2018 உரிமையியல் வழக்கில் சிவில் கேஸ் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உரிமை கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்பாக நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் 1974 ஆண்டிலேயே கிரைய பத்திரம் இருப்பதாக அதே நபர் உரிமை கோரி தனக்கு ஆதரவாக உத்தரவு வாங்கியுள்ளார். இது சம்பந்தமான நீதி பேராணையில் சம்பந்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணத்தின் உண்மை தன்மையை ஆய்வு செய்யும்படி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்களிடம் அறிக்கை தாக்கல் செய்யும்படி 2024 ஏப்ரல் மாதம் உயர்நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரை பிரச்சனைக்குரிய ஆவணத்தின் சான்றிட்ட நகலை நீதிமன்றத்தின் முன்பு தாக்கல் செய்யுமாறு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மேற்படி ஆவணங்களை தாக்கல் செய்ததும் உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்துக்கொண்டது. மேற்படி சார் பதிவாளர் தன்னுடைய பதிலில் 2004 ஆண்டிலேயே சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து பிரச்சனைக்குரிய ஆவணத்தில் சான்றிட்ட நகல் பெறப்பட்டது என்றும் தான் பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் ஆவணத்தை ஒப்பீடு செய்யாமலேயே கையெழுத்து இட்டு சான்றிட்ட நகல் வழங்கியதாகவும் தாம் எந்த தவறும் இழைக்கவில்லை என்றும் போலி ஆவணங்களை தயார் செய்ததில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் பதில் தாக்கல் செய்துள்ளார். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் மேற்படி சார் பதிவாளர் பல்வேறு காலகட்டங்களில் அதே அலுவலகத்தில் பணிபுரிந்துள்ளார் என்றும் ஒரு ஆவணத்தின் உண்மை தன்மையை நீதிமன்றம் சந்தேகித்து சான்றிட்ட நகலை தாக்கல் செய்ய அறிவுறுத்தியும் ஆவணத்தை ஒப்பீடு செய்யாமலே சான்றிட்ட நகலை தாக்கல் செய்த பதிலை ஏற்க முடியாது என்றும் 2014 ஆண்டிலேயே சான்றிட்ட நகல் பெறப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த நீதிமன்றத்தின் முன்பு தாக்கல் செய்யப்பட்ட நகலில் முத்திரையோ தேதியோ கையொப்பமோ இல்லை என்பதால் சார் பதிவாளரின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தாக்கல் செய்த பதிலை ஏற்கக்கூடியதாக இல்லை என்றும் 2018 ஆண்டில் கணினி மயமாக்கப்பட்ட போது ஆவணத்தை இணையதளத்தில் பதிவேற்ற செய்யப்பட்டுள்ளதில் அடமானம் பத்திரமாகவே மேற்படி ஆவணமானது பதிவேற்ற செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. வருவாய்த்துறையின் அதிகாரியின் முன்பாக நடந்த நடவடிக்கையில் தனக்கு சாதகமாக உத்தரவு பெற வேண்டும் என்பதற்காகவே போலி ஆவணத்தை உற்பத்தி செய்து மேற்படி நபர் தாக்கல் செய்துள்ளார் என்பதும் அந்த போலி ஆவண உற்பத்தி நடவடிக்கையில் சார் பதிவாளரின் பங்கும் உள்ளது என்பதும் தெளிவாகவே தெரிய வருகிறது. நீதிமன்றத்தின் முன்பாக போலியான ஆவணத்தை தாக்கல் செய்துள்ளதும் நீதிமன்ற அவமதிப்பில் அடங்கும் என தீர்மானித்து இது போன்ற செயல்பாடுகளை அனுமதிக்க முடியாது என வன்மையாக கண்டிக்கும் விதமாக மேற்படி நபர்களின் மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவே தீர்மானித்து மேற்படி இருவருக்கும் 2 மாத சிறை தண்டனையும் அத்தோடு கூடுதலாக 2000 ரூபாய் அபராதமும் விதித்து மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்துள்ளார். சர்வதேச மலாலா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட
சட்டப்பணிகள் ஆணைக்குழு மரியாலியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மறுவாழ்வு மையம் சார்பில் பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 17/7/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ராமச்சந்திரன் தலைமை வகித்து பேசுகையில், பெண் கல்வி நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஒவ்வொருவரும் கல்வியின் அருமையை உணர்ந்து ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும். கல்வி ஒன்று மட்டுமே உங்களை பாதுகாக்கும். மாணவர்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செல்போன்களை கல்வி கற்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற செயல்களுக்கு பயன்படுத்துவது உங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றார். மேலும் மரியாலியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மறுவாழ்வு மைய இயக்குனர் அருள்மேரி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் அன்பு செல்வி ஆகியோர் பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராஜதுரை, மரியாலியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மறுவாழ்வு மைய கள ஒருங்கிணைப்பாளர் திரு தினேஷ் பாபு, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடந்த 17/7/2024 அன்று சர்வதேச நீதி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி சுமதி சாய்பிரியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பின்னர் பேசுகையில், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் பிற அமைப்புகளும் மக்களுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோகம், இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்கள் போன்ற நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி வழங்குவதை உறுதி செய்வது இந்த தினத்தின் நோக்கமாகும். கடுமையான குற்றங்கள், அதனால் ஏற்பட்ட நீதி தவறுகள் குறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் நம்பகமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். குற்றங்கள் விசாரணையை வேகப்படுத்தவும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் இத்தினம் நமக்கு நினைவூட்டுகிறது. அனைவரும் இணைந்து இத்தினத்தில் உறுதியேற்போம் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். From the 29th of July to the 3rd of August 2024, the Supreme Court is organizing a special Lok Adalat. This is part of a series of activities which the Supreme Court is observing to commemorate the 75th year since the establishment of the Supreme Court. Most significantly, we are all as judges, as people dedicated to the institution of justice, concerned about the large backlog of cases. The Lok Adalat represents a very informal, technology-based solution to resolve cases involving our citizens to their satisfaction in a purely voluntary, consensual mode. Therefore, on behalf of all my colleagues and the staff of the Supreme Court, I would appeal to all citizens who have cases before the Supreme Court, all lawyers, advocates on record, to take the advantage and benefit of this opportunity in an attempt to resolve their cases speedily in a manner which is acceptable to every contesting party. வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் ஊனமுற்றோர், சம வாய்ப்புகள், உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் 1995 பற்றி விரிவாக பார்ப்போம். 1992 ஆண்டு டிசம்பர் 1ஆம் நாள் முதல் 5ஆம் நாள் வரையில் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டத்தில் இந்தியா கையொப்பமிட்ட தரப்பினராக இருந்ததாலும் மேற்படி சாற்றாணையை செயலாற்றுவது தேவை என்பதால் இந்திய குடியரசின் 46ஆம் ஆண்டில் 1996 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி மூளை சீர்குலைவு என்பது மகப்பேறுக்கு முன்போ, மகப்பேற்றின் போதோ அல்லது குழந்தை வளர்ச்சி பருவத்தின் போதோ ஏற்படுகிற மூளை பாதிப்பு அல்லது மூளை காயங்களின் காரணத்தினால் இயல்புக்கு மாறாக
நரம்புகள் ஒத்து இயங்காததால் நபர் ஒருவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்ந்திருக்கும் நிலை என்று பொருள்படும். இந்த சட்டத்தின்படி ஊனம் என்பது பார்வையின்மை, மங்கலான பார்வை, தொழுநோய் குணமடைந்த நிலை, கேட்பு புலன் ஊறுபாடு, மன வளர்ச்சி குறைபாடு, மனநோய் என்று பொருள்படும். கேட்பு புலன் குறைபாடு ஊறுபாடு என்பது பேச்சு அதிர்வெண்ணில் நல்ல நிலையில் உள்ள காதில் 60 டெசிபல் அளவிலோ அதற்கு மேலோ இழந்திருத்தல் என்று பொருள்படும். தொழுநோய் குணமடைந்தவர் தொழுநோயிலிருந்து குணமடைந்திருந்து ஆனால் கைகளிலோ பாதங்களிலோ புலனுணர்வு இழந்து, அத்துடன் கண்ணிலும் கண் இமையிலும் புலனுணர்வு இழந்து, தசைவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஆனால் வெளிப்படையான உருமாற்றம் இல்லாதிருக்கிற, வெளிப்படையான உருமாற்றத்தாலும் தசைவாதத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்து ஆனால் இயல்பான பயனுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கைகளிலும் பாதங்களிலும் போதுமான அசைவு கொண்டிருக்கிற, ஆதாய தொழில் எதனையும் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பெருமளவில் உடல் உருக்குலைவாலும் முதிர்ந்த வயதாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர் எவரும் என்று பொருள்படும். மற்றும் தொழுநோய் குணமடைந்த நிலை என்ற சொற்றொடர் அவ்வாறே பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும். மனநோய் என்பது இந்த சட்டத்தின்படி மன வளர்ச்சி குறைபாடு அல்லது பிற மன சீர்குறைவு எதுவும் என்று பொருள்படும். மன வளர்ச்சி குறைபாடு என்பது அறிவு கூர்மையானது, முழு வளர்ச்சி அடையாத காரணத்தினாலேயே நபர் ஒருவரது தடைப்பட்ட அல்லது முழுமையாக வளர்ச்சி அடையாத மனநிலை என்று பொருள்படும். மறு வாழ்வளிப்பு என்பது ஊனமற்றோர் தம் உடல்நிலை, புலனுறவு, அறிவாற்றல், உளநிலை அல்லது சமூக நிலை இவற்றில் நன்னிலை செயற்பாட்டில் நம்பிக்கையை பெற்று தொடர்ந்து கொண்டிருப்பதை குறிக்கோள்களாக கொண்ட ஒரு நடவடிக்கையை குறிப்பதாகும். சிறப்பு வேலை வாய்ப்பகம் என்பது இந்த சட்டத்தின்படி ஊனங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடையே இருந்து வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த நாடுவோர், வேலை தேடுகிற ஊனமுற்றோர் எந்த காலியிடங்களில் பணி அமர்த்தப்படலாமோ அந்த காலியிடங்கள் ஆகியவற்றை பொறுத்து பதிவேடுகள் வைத்து வருவதாலோ பிறவாறாகவோ தகவல் சேகரித்து அளிப்பதற்கு அரசால் நிறுவப்பட்டு நடத்த வரப்படுகின்ற அலுவலகம் அல்லது இடம் என்று பொருள்படும். இந்த சட்டத்தின்படி ஒரு மைய ஒருங்கிணைப்பு குழுவை அதன் பணிகளை மேற்கொள்வதற்கு அமைத்தல் வேண்டும். மைய ஒருங்கிணைப்பு குழுவில் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நல்வாழ்வுத்துறை இணை அமைச்சர், நல்வாழ்வு, கல்வி, மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாடு, செலவினம், பணியாளர்கள் பயிற்சி மற்றும் பொதுமக்கள் குறைகள், சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, நகர அலுவலர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சட்ட அலுவல்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகிய துறைகளை பொறுப்பில் கொண்டுள்ள இந்திய அரசு செயலாளர்களை பதவி வழி உறுப்பினர்களாகவும், தலைமை ஆணையரை பதவி வழி உறுப்பினராகவும், தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி தலைமை இயக்குநரை பதவி உறுப்பினராகவும், கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய குழு இயக்குநரை பதவி வழி உறுப்பினராகவும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 மக்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 மாநில கல்வியினாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1 உறுப்பினர்களாகவும், பார்வை குறையுடைய ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனம் டேராடூன், மனநல குறையுற்றோருக்கான தேசிய நிறுவனம் செகந்திராபாத், அங்க ஊனத்தினால் குறையுற்றோருக்கான தேசிய நிறுவனம் கல்கத்தா, கேட்புலன் ஊனமுற்றோருக்கான அலியார்ஜன் தேசிய நிறுவனம் பம்பாய் இவற்றின் இயக்குநர்களை பதவி வழி உறுப்பினர்களாகவும் இந்த குழுவினரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒருங்கிணைப்பு குழு செயல்படும். நிர்வாக குழுக்களும் மையம் மற்றும் மாநிலங்களில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊனங்களை தடுத்தலும் விரைவாக கண்டுபிடித்தலும் உரிய அரசுகளும் உள்ளாட்சி அதிகார அமைப்புகளும் ஊனங்களை ஏற்படுவதை தடுக்கும் நோக்குடன் தம் பொருளாதார திறனின் மற்றும் வளர்ச்சியின் வரம்புக்குள் ஊனங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி ஆய்வுகள், விசாரணைகள் மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்ளும்படி செய்வித்தலோ வேண்டும். ஊனங்களை தடுக்கும் பல்வேறு முறைகளை மேம்படுத்துதல் வேண்டும். அபாயகரமான உடல்நிலையில் உள்ளோரை அடையாளம் காணும் பொருட்டு குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது அனைத்து குழந்தைகளையும் வகைப்படுத்தி கண்டறிதல் வேண்டும். ஆரம்ப சுகாதார மையங்களில் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு வசதிகள் அளித்தல் வேண்டும். பொது உடல் நலவியல், நல்வாழ்வு சுகாதாரம் ஆகியவற்றிற்கான விழிப்புணர்வு முகாம்களுக்கு ஆதரவளித்தல் அல்லது ஆதரவளிக்கப்படுமாறு செய்வித்தல் மற்றும் அவற்றை பரப்புதல் அல்லது பரப்பும்படி செய்வித்தல் வேண்டும். தாயையும் சேயையும் மகப்பேறுக்கு முன்பும் மகப்பேற்றும் போதும் மகப்பேறுக்கு பின்பும் பராமரிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்தல் வேண்டும்.
முதல்நிலை பள்ளிகள், பள்ளிகள், ஆரம்ப சுகாதார மையங்கள், ஊர்ப்புற பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் வேண்டும். கல்வி உரிய அரசுகளும் பிற உள்ளாட்சி அதிகார அமைப்புகளும் ஊனமுற்ற குழந்தை ஒவ்வொன்றும் 18 வயதை அடையும் வரையில் தக்க சூழலில் இலவச கல்வி வாய்ப்பு பெற்றிருப்பதை உறுதி செய்தல் வேண்டும். வழக்கமான பள்ளிகளில் ஊனமுற்ற மாணவர்களின் ஒருமைப்பாட்டினை வளர்ப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும். நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அணுகும் வாய்ப்பினை பெற்றிருக்கும் வகையில் சிறப்பு கல்வி தேவைப்படுவோருக்கு அரசியலும் தனியார் பிரிவிலும் சிறப்பு பள்ளிகள் நிறுவப்படுவதை வளர்த்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் வாழ்க்கை தொழிற்பயிற்சி வசதிகள் அளிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுதல் வேண்டும். மேலும் புதிய அறிவு சாதனங்கள், கற்பிப்பு முதலானவற்றை வடிவமைப்பிற்கும் மேம்படுத்துவதற்கு ஆராய்ந்து மேற்கொள்ளுதல் வேண்டும். உரிய அரசுகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பயிற்சி மற்றும் மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்கு பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்துதல் வேண்டும். உரிய அரசுகளும் உள்ளாட்சி அதிகார அமைப்புகளும் அறிவிக்கை வாயிலாக 5ஆம் வகுப்பு வரை கல்வியை முடித்தும் முழு நேரமாக தம் கல்வியை தொடர முடியாமலும் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பொறுத்து பகுதி நேர வகுப்புகள் நடத்தப்படுவதற்கு 16ம் அதற்கும் மேற்பட்டதுமாக வயது பிரிவில் உள்ள குழந்தைகளுக்கு செயல்முறை கல்விக்கு வகை செய்வதற்காக சிறப்பு பகுதி நேர வகுப்புகள் நடத்தப்படுவதற்கும் ஊரக பகுதியில் கிடைக்கத்தக்க மனித ஆற்றலை பயன்படுத்தி அவர்களின் சூழ்நிலைக்கு இணைந்தபடி நடப்பதற்கு வகை செய்த பின்பு முறைசாரா கல்வி கற்பிப்பதற்கு திறந்தநிலை பள்ளிகள் அல்லது திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் மூலமாக கல்வி கற்பிப்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். எதிர் விளைவு மின்னியல் அல்லது பிற சாதனங்கள் மூலமாக வகுப்பையும் கலந்துரையாடல்களையும் நடத்துவதற்கு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒவ்வொன்றுக்கும் அதன் கல்விக்கு தேவையான சிறப்பு புத்தகங்களையும் துணை கருவிகளையும் இலவசமாக வழங்குவதற்கு செயல் திட்டங்கள் வகுக்க வேண்டும். புதிய உதவி சாதனங்கள், கற்பிப்பு கருவிகள், சிறப்பு கற்பிப்பு பொருள்கள் அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு கல்வியில் சம வாய்ப்புகள் அளிப்பதற்கு தேவையானதான பிற பொருள்களை வடிவமைத்து மேம்படுத்தும் பொருட்டு உரிய அரசுகள் அலுவலராலும் அரசு சாரா முகவாண்மையினாலும் ஆராய்ச்சி தொடங்கப்படுமாறு செய்யவோ அல்லது தொடங்கப்படுமாறு செய்விக்கவோ வேண்டும். உரிய அரசுகள் எந்த நிறுவனங்களில் உள்ள பதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய பதவிகளை குறிப்பிட்டு காட்டுதல் வேண்டும். 3 விழுக்காட்டிற்கு குறையாத இடங்களை ஊனமுற்றோருக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக அல்லது மாற்றுத்திறனாளிகளின் வகையறுக்காக ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். அதில் 1 விழுக்காடு பார்வையின்மையால் அல்லது மங்கலான பார்வை உடைமையால், கேட்பு புலன் ஊறுபட்டிருப்பதால், நரம்புகள் ஒத்து இயங்காததால் அல்லது மூளை சீர்குலைவால் துன்புறுகிறவர்களுக்கான அத்தகைய ஒவ்வொரு ஊனத்திற்கும் என குறிப்பிட்டு காட்டப்பட்ட பதவிகளுக்கு ஒதுக்கப்படுதல் வேண்டும். வரம்புறையாக உரிய அரசு துறை அல்லது நிறுவனம் எதிலும் செய்யப்படும் வேலையும் தன்மையினை இக்கவனத்திற்கு கொண்டு அறிவிக்கை வாயிலாக அந்த அறிவிக்கையில் குறித்தளிக்கப்படலாகும். வரைக்கட்டுக்குள் எவையேனும் இருப்பின் அவற்றிற்கு உட்பட்டு இந்த பிரிவின் வகைமுறைகளிலிருந்து நிறுவனம் எதற்கும் விலக்களிக்கலாம். பணியமர்த்த ஆண்டு எதிலும் பிரிவு 33 படியான காலியிடம் எதுவும் பொருத்தமான மாற்றுத்திறனாளிகள் இல்லாத காரணத்தால் அல்லது ஏதேனும் பிற போதிய காரணத்திற்காக நிரப்பப்பட முடியாமல் இருக்கும் இடத்து அத்தகைய காலியிடம் அடுத்து வரும் பணியமர்த்த ஆண்டிற்கு முன்பு கொணர்தல் வேண்டும் மற்றும் அடுத்து வரும் பணியமர்த்த ஆண்டிலும் பொருத்தமான மாற்றுத்திறனாளி இல்லாதிருப்பாயின் 3 வகைகளுக்கு இடையே ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றுவதற்கு வாயிலாக உடலில் நிரப்பப்படலாம் மற்றும் அந்த ஆண்டிலும் அந்த பதவிக்காக மாற்றுத்திறனாளி எவரும் இல்லாதிருக்கும் போது பணியமர்த்துபவர் மாற்றுத்திறனாளி அல்லாத ஒருவரை பணியமர்த்துவதன் வாயிலாக அந்த காலியிடத்தை நிரப்ப வேண்டும். வரம்புறையாக நிறுவனம் ஒன்றிலுள்ள காலியிடத்தின் பணியின் தன்மை கொடுக்கப்பட்ட வகையினரை பணியமர்த்த முடியாததாக இருக்குமாயின் அந்த காலியிடங்கள் உரிய அரசின் முன் ஒப்பேற்புடன் அந்த 3 வகையினர்களிடையே ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாற்றப்படலாம். உரிய அரசுகளும் உள்ளாட்சி அதிகார அமைப்புகளும் அறிவிக்கை வாயிலாக வீட்டிற்காக, வியாபாரம் நடத்துவதற்காக, சிறப்பு மணமகள் மன்றங்கள் அமைப்பதற்காக, சிறப்பு பள்ளிகளை நிறுவுவதற்காக, ஆய்வு மையங்களை நிறுவுவதற்காக, ஊனமற்ற தொழில் முனைவோர் தொழிற்சாலைகளை நிறுவுவதற்காக, சலுகை விதிகளில் நிலங்களை முன்னுரிமையில் ஒதுக்கீடு செய்வதற்காக மாற்றுத்திறனாளிகள் சார்பாக திட்டங்களை வரைதல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்திலோ அல்லது சாலையிலோ வேற்றுமை காட்டக்கூடாது. போக்குவரத்து துறையில் உள்ள நிறுவனங்கள்
மாற்றுத்திறனாளிகளின் நல பயனுக்காக அத்தகையவர்கள் எளிதாக ஏறக்கூடிய வகையில் இருப்பூர்திய பெட்டிகள், பேருந்துகள், கப்பல்கள் மற்றும் வானூர்திகளை மாற்றியமைப்பதற்கு சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவர்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருப்பூர்தி பெட்டிகள், கப்பல்கள், வானூர்திகள் மற்றும் காத்திருப்போர் அறையில் உள்ள கழிப்பிடங்களை மாற்றி அமைப்பதற்கு தன் பொருளாதார நிலை மற்றும் மேம்பாட்டின் வரம்புகளுக்குள் சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்தல் வேண்டும். உரிய அரசுகளும் உள்ளாட்சி அதிகார அமைப்புகளும் அவற்றின் பொருளாதார திறன் மற்றும் மேம்பாட்டின் வரம்புரைக்குள் ஊனமுடைய அனைத்து நபர்களுக்கும் மறு வாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுதலோ அல்லது மேற்கொள்ளப்படுமாறு செய்தலோ வேண்டும். உரிய அரசு ஊனமுற்ற தன் பணியாளர்களின் நலப்பயனுக்காக அறிவிக்கை வாயிலாக காப்பீடு திட்டம் ஒன்றை உருவாக்குதல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கென கருதப்பட்ட நலப்பயன் எதனையும் மோசடியான வகையில் பயன்படுத்துகிற அல்லது பயன்படுத்த உட்படுகிற எவரொருவருக்கும் 2 ஆண்டு வரை நீட்டிக்கும் சிறை தண்டனையோ அல்லது 20,000 வரை அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்படத்தக்கவராவர். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.